கரிகாலன் வந்து மட்டும்தான் சங்கலிக்க தொடர்புள்ள இடத்துல கதையாக வந்து காவிரியோட கல்லணையில் நிற்கிறாரு. ஆய்வாளர்கள் மத்தியில் வரும்போது ஒரு 3 ஆளாக மாறிடுறாரு. அப்போ வந்து கரிகாலனை பற்றி சொல்லக்கூடிய 3 விதமான பாடல்களும் வெவ்வேறு பின்னணியில் வெவ்வேறு கால வழிகளில் அவரோட ஒரு குழந்தை பருவத்திலேருந்து அவங்க தாய் தந்தையர் காலத்திலேருந்து ஒரு பெரிய ஏரியா இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா புலம்பர், அதாவது தாய் வயத்திலிருந்து தாயம் எழுதி அப்படின்றது தான் மிக முக்கியமான வார்த்தை. அதாவது ஒரு கர்ப்பமாக இருக்கும்போதே, தாயோட வயதில் கர்ப்பமாக இருக்கும்போதே ஒரு அரசனாகிட்டார். இப்படி ஒரு இடத்துல உலக மரபில் ஒரு ஒரு உயர் விகுதியான மதிப்பீடுன்னு பார்த்தா வேறு யாருக்குமே அந்த இடம் கிடையாது. அதே மாதிரி நம்மளோட ரெக்கார்டில் பார்த்தாலும் வந்து சிலம்பை முன்னிறுத்து கரிகாலனை வந்து அதனோட சமகாலத்தாருன்னு சொல்லிட்டு கயவாகுவோட காலத்தோடு அது இணைச்சி சேரன் செங்குட்டுவனுக்கு அவர் தான் தாத்தா, அவர் பொண்ணை தான் இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அப்படின்ற மாதிரியான ஒரு உறவு முறையில் அந்த டேட்டை வந்து சுருக்குறாங்க. கல்லணையிலையும் அதுதான் இடமா இருக்குது. இப்போ கல்லணையை பற்றியான ஒரு மணிமண்டபத்துக்கான ஒரு ஓவியங்களை பண்ணும்போது நம்ம ஆசியோகம் ஐயா நெடுஞ்சன் ஐயா தான் அந்த ஒரு விஷயமாக கூப்பிட்டு வராரு. அப்போ அவர் வந்து ஒரு கட்டுரை என்கிட்ட கொடுக்குறாரு. அதாவது தமிழக வரலாற்று பார்வைகளில் வந்து இந்த கயவாகுவோட இந்த சிலம்பில் கயவாகும் கலந்துக்கிட்டாருன்ற அந்த ஒரு வார்த்தை தான் என்ன செய்யுதுன்னா இந்த சங்க இலக்கிய தொகுப்புக்கும் சிலம்பின் வழியாக ஒரு கால வரம்பை வந்து வச்சுருக்குது. எந்த சிலம்பு வந்து தமிழோட வரலாற்று போக்குக்கு தடையாக இருந்ததோ அதே சிலம்பிலிருந்தே ஒரு 3 சொல்லு தான். மாலவத்தின் வேந்தன் வந்து வந்தார். அப்புறம் கடசூழ் இலங்கை வேந்தன் அந்த யாரெல்லாம் வந்தாங்கன்னு சொல்கிற இடத்துல வரும். அப்போ இந்த மாலவத்தின் வேந்தன் ஒரு ஆள் சொல்லிட்டாருன்னா மாலவன்ற ஒரு குறிப்பு வந்து உங்களுக்கு வந்து மகத அரசு இந்த மேற்கு பகுதியில் ஜெயிக்கும்போது தான் வந்து மாலவன்ற ஒரு பகுதி மாற்றப்படுது. அதுக்கு முன்னாடி இப்போ அவந்தி. அப்போ கண்ணகி சொல்கிற கரிகாலனோட சிறப்பில் அவந்தியை அவர் வந்து வெற்றி கொள்கிறார். விரிஞ்சியும் மகதத்தையும் வந்து அவந்தியும் அவர் வந்து வெற்றி கொண்டு அவந்தி அவரை வரவேற்று அவரோட தோரண வாயில் கொடுத்து அனுப்புனது தான் அந்த குறிப்பு சொல்லுது. இப்போ இது என்னென்னா மகதத்துக்கான அந்த பின்னணி மகத அரசு உருவாக்குற நம்மளோட இந்த பின்னணிக்கு முன்னாடியே அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏறக்குறைய கரிகாலனோட காலத்தை 5ஆம் நூற்றாண்டு கொண்டு போகிறார். புத்தரோட சமகாலத்தில் அவருக்கு. ஏன்னா அப்போ வந்து பாடலிபுத்திரமே கட்டப்படலை அப்படின்ற ஒரு காலவெளியில் அந்த இடம் இருக்குது. அதனால் அந்த இடத்துக்கு அவர் போகிறதா அந்த கட்டுரை இருந்தது. யவனராணியில் சாண்டில்யன் வந்து அந்த கதையை பண்ணியிருப்பார். அந்த கதையை பார்த்திங்கன்னா வந்து ஏறக்குறை கிபி 1ஆம் நூற்றாண்டு கிட்ட தான் கரிகாலன் அந்த இதுவோட இடமா அது வரும். இது வந்து வெகுஜன உறவுலையும் இந்த மாதிரி இடத்துல இருக்குது. ஆனால் ஆய்வு தளத்தில் பார்த்திங்கன்னா அப்பாதுரை வையாபுரி பிள்ளையோட அப்பாதுரையே சொல்கிறாருன்னா கரிகாலன் வந்து ஒரு 3 பேர் இருக்கலாம்னு தெரியுது. அந்த முதல் கரிகாலன் சொல்லக்கூடிய நபராக நம்ம பட்டியலிடுறதுல வந்து கிரேக்க அலெக்சாண்டர் வந்து படையெடுக்கும்போது அவர் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பையனாக இருந்த ஒரு அரசர் வந்து ஒரு தீர்ப்பு வழங்கினாராம அதை பற்றி வந்து கேட்டார் அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. ஆனால் நம்மளோட இந்த காலக்கணித மதிப்பீட்டில் என்னென்னா சங்க இலக்கியமே கிமு 3ஆம் நூற்றாண்டு தான். அதாவது மௌரிய படையெடுப்பினால் உருவாகின மகத அரசில் இருந்து அதுக்கப்புறம் உருவாகின மௌரிய பின்னணியில் வந்து தான் இந்த நம்மளோட இந்த பரப்பை இருக்குன்னு சொல்லும்போது இந்த கதை வந்து கிரேக்க குறிப்பில் இப்படி இருக்கிற ஒரு குறிப்பு சொல்லப்படுறது வந்து துண்டாக தெரியுது. அவங்க 2 பேர் வந்து ஒரு நிலத்தை பரிமாறிக்கிறாங்க. அப்போ வந்து நிலத்தை வாங்கினவர்களில் வந்து அவர் உழும்போதோ வேறு இது செய்யும்போது அவருக்கு அந்த நிலத்துலேருந்து ஒரு பொக்கிஷம் கிடைக்குது. அவர் உடனே என்ன நினைக்கிறாருன்னா வாங்கினவர்கிட்ட போயிட்டு இது உங்கள் முன்னோர்கள் நிலம் தான், இப்போ தான் நான் வாங்கியிருக்கேன், நிலத்தை தான் நான் வாங்கியிருக்கிறேன், இது வந்து உங்கள் முன்னோர்களோட சேகரிப்பு சேமிப்பு அதை உங்கள்கிட்ட நான் கொடுக்குறேன் அப்படின்றாரு. அவர் என்ன செய்கிறாருன்னா இல்லை நிலத்தை கொடுக்கும்போதே உங்களுக்கு வானத்துக்கும் பூமிக்கும் சேர்த்து தான் கொடுத்துட்டேன், அதில் இருக்கிற எல்லாமே உங்களோட தான், அது எனக்கு இல்லைன்றார். இதுக்கான இடம் வந்து பல்வேறு சபைக்கு போயும் தீர்க்க முடியாமல் இருக்குது. அதே மாதிரி உறையூரில் கரிகாலன் சபைக்கும் வருது. அப்போ இந்த இவன் சின்ன பையனாக இருக்கிறான் அப்படின்றதுனால இவர் எப்படி இதை தீர்ப்பு வழங்குவார்ன்றதை வந்து அவங்க கேட்குறாங்க. அப்போ வந்து கரிகாலனே சொல்கிறாரு, சரி நீங்கள் வந்து போங்க, நாளைக்கு வாங்க, நான் இங்கே மூத்தோர்கள் யாருனா இருப்பாங்க அவங்கள வச்சு இந்த தீர்ப்பை சொல்கிறேன்னு சொல்கிறாரு. அப்புறம் வந்து அவர் அடுத்த நாள் அந்த ஒரு வயோதிகர் இருக்கிறாரு, அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அவர் வந்து அந்த 2 பேரோட அந்த குடிமைக்கான இடத்துல அவங்களோட ஒழுக்கார்களும் அவங்களோட விஷயங்களையும் அவர் வந்து புகழ்ந்துட்டு, உங்களோட திருமண வயதில் யார் இருக்காங்க பெண்ணோ
உங்கள் 2 வீட்டில் யார் இருக்காங்கன்னு கேட்டு அவங்கள சமய வயசில் இருக்கவங்ககிட்ட அவங்களுக்கு திருமணம் பண்ண சொல்லி இந்த விஷயத்தை கொடுங்கன்றார். இதுதான் அவர் பண்ண தீர்ப்பு. இப்போ இது என்னென்னா, நம்ம சாலமன் தீர்ப்பில் வந்து குழந்தைய வெட்ட போகிறது இந்த மாதிரியான பல தீர்ப்புகள் கிறிஸ்துவ மரபில் இருக்குது. அப்படியான ஒரு தீர்ப்பே நம்ம ஐரோப்பிய உறவில் கேட்க முடியாது. இது முதல் முறையில் உலக வரலாற்றில் இந்த கால அட்டவணையில் நம்ம போனோம்னா இது வந்து சொத்துரிமையோட மதிப்பீட்டில் அது எப்படி பரிவர்த்தனையோட இடத்துல இருக்குதுன்றதோட ஒரு முக்கியமான தகவலாக இருக்குது. அந்த தகவல் ரொம்ப அடிப்படையான உறவு முறையை சொல்லுது. ஒரு அந்த தீர்ப்பு வழங்குறத வச்சு தான் அவர் இந்த இளஞ்சேட் சனி பையனே தெரிய வருது. அதுக்கப்புறம் தான் அவர் திரும்ப வந்து வெண்ணி பரந்தலை போர் நிகழுது. அதில் அந்த தீர்ப்பில் அவர் சொல்லக்கூடிய அந்த முறைமை இருக்குல்ல, சின்ன பையன் அப்படின்றதையும் மீறி அவர் சொன்னதை வந்து ஔவையார் குலத்தலைவமான குணத்துக்கான உதாரணம் ஒரு விளக்கம் எழுதும்போது இந்த சம்பவத்தை தான் சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா, நம்மளோட ஒவ்வொரு ஆட்களை பற்றியான வெவ்வேறு பரிமாணங்களில் வந்து முன்வைக்கிற ஒரு பாங்கு அடிப்படையில் தான் சங்கலிக்கும் தொகுக்கப்பட்டிருக்குது. வாங்க விற்கிறத பற்றியான இடம் வரும்போது நிறைய காலத்தில் அதை வரிக்கும் வாங்க விற்குதல் 2 இடங்களை வந்து பொதுவாக உலக மரபு பேசுது. அதை தான் நாணயவியலோட இடம் வந்து ஏன் உலக மனிதன தளத்திலே நாணயவியல்ன்றது நகர மயமாகிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு சரிவான பரிவர்த்தனைக்கான ஆளாக மாறுறீங்கன்ற இடத்த அது சொல்லுது. இப்போ இன்றைக்கி வரைக்குமே கூட என்னென்னா, நம்மளுக்கு பிரிட்டிஷோட இது பிரகாரம் 3 அடிக்கு மேலே இருக்கிறது அரசுக்கு சொந்தம். ஆனால் ஐரோப்பிய நாடுகளில் இன்றைக்கும் பூமிக்கு அந்த பக்கம் தோன்ற வரைக்கும் அது வந்து அந்த ஆளுக்கு தான் சொந்தம். அதனால் அங்கே வந்து ஒரு கனிம வள விஷயத்துக்கோ மற்றதுக்கோ நிலத்தை குத்தகைக்கு தான் எடுக்க முடியுமே ஒழிய அதை விளக்க முடியாது. அவங்கள அதுக்கான ஈடும் செய்யணும். ஆனால் இந்திய உறவில் கலோனியலோட இந்த சிஸ்டத்தினால 3 அடி கீழே உங்களுக்கு நிலம் சொந்தம் இல்லை. அதிலோட எந்த இடமும் அரசுக்கு மட்டும்தான் சொந்தன்ற இடம்ன்றது இன்றைக்கி நம்ம எதிர்கொள்கிற நவீன கால கனிம வளத்துக்கும் அடிப்படையான அந்த உரிமைகளுக்குமான இடங்களில் ஒரு முக்கியமான அளவுகோலும் தீர்வாகவும் இருக்குன்றதை நான் கருதுகிறேன்.